திருச்சி டு சென்னை ஒரு சூப்பரான சர்வீஸ் கொடுத்துட்டு இருக்க பஸ்ஸில் இன்னைக்கு நம்ம சென்னை வரைக்கும் ட்ராவல் பண்ண போகிறோம். நம்மளுடைய பிராண்ட் நியூ பஸ்ஸான ஸ்ரீ ரேணு டிராவல்ஸ் வந்துடுச்சுங்க. பார்க்கவே நல்லா பலன்னு பஸ்ஸு சூப்பராக இருக்குங்க. தமிழ் BGM. இந்த ரூட்ல இந்த திருச்சி டு சென்னை ரூட்ல ஒரு நல்ல ரேட்டிங் வாங்கின வண்டிங்க ஸ்ரீ ரேணு டிராவல்ஸ். நல்ல ரெட் பஸ்ல ஒரு நல்ல ரேட்டிங் வாங்கின வண்டி. ஓவரால் எனக்கு ஜேர்னி ரொம்ப பிடிச்சிருந்துச்சுங்க. ஒரு சூப்பரான சர்வீஸ் கொடுத்துட்டு இருக்காங்க ஸ்ரீ ரேணு டிராவல்ஸு. சென்னை டு திருச்சி, திருச்சி டு சென்னை கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்க. ஹாய் கைஸ், வெல்கம் பேக் டு மை அனதர் நியூ பிளாக். திஸ் இஸ் ட்ராவல் ஆக ரஃபிக். ஸோ நீங்கள் எல்லோரும் நல்லா இருப்பீங்க நம்புகிறேன். நானும் ரொம்ப நல்லா இருக்கேன் மக்களே. ரைட் நவ் திருச்சியில் இருக்கோங்க. தமிழ்நாடோடைய சென்டர் பிளேஸான திருச்சியில் இருக்கோம். இன்றைக்கி திருச்சியில் இருந்து தாங்க நம்ம ரிட்டர்ன் சென்னைக்கு ட்ராவல் பண்ண போகிறோம். இது வரைக்கும் திருச்சியில் இருந்து எந்த ஒரு vlog-ம் ஸ்டார்ட் பண்ணதில்லை. சென்னை டு திருச்சியும் நான் ட்ராவல் பண்ணதில்லை, திருச்சி டு சென்னையும் ட்ராவல் பண்ணதில்லை. திருச்சி தாண்டி நம்ம பார்த்திங்கன்னா மதுரைக்கு நிறையா ட்ராவல் பண்ணி போயிருக்கோம். ஃபார் த ஃபர்ஸ்ட் டைம் நான் பார்த்திங்கன்னா திருச்சி டு சென்னை இன்றைக்கி ட்ராவல் பண்ண போகிறேன். இதுவும் பார்த்திங்கன்னா ஒரு ஆம்னி பஸ் vlog தாங்க சூஸ் பண்ணியிருக்கேன். திருச்சி டு சென்னை ஒரு சூப்பரான சர்வீஸ் கொடுத்துட்ருக்க பஸ்ஸில் இன்றைக்கி நம்ம சென்னை வரைக்கும் ட்ராவல் பண்ண போகிறோம். என்ன ட்ராவல்ஸ் பார்த்திங்கன்னா ஸ்ரீ ரேணு டிராவல்ஸ். ஸ்ரீ ரேணு டிராவல்ஸோடைய ஏசி சீட் கம் ஸ்லீப்பர் பஸ்ஸில் இன்றைக்கி நம்ம திருச்சி டு சென்னை வரைக்கும் ட்ராவல் பண்ண போகிறோம். அவங்களுடைய டே சர்வீஸுங்க. ஸோ இங்கே 1:30 மணிக்கு ஆஃப்டர்நூன் 1:30 மணிக்கு எடுக்கக்கூடிய டே சர்வீஸில் நம்ம இன்றைக்கி திருச்சியில் இருந்து சென்னை வரைக்கும் ட்ராவல் பண்ண போகிறோம். ஸோ இது பார்த்திங்கன்னா இதுங்க. ஸோ அந்த சைடு நான் உங்களுக்கு பேக் கேமராவில் காட்டுறேன். திருச்சி சென்ட்ரல் பஸ் ஸ்டாண்ட் அங்கே இருக்குது. ஸோ பஸ்ஸு இங்கே தான் வரும், இங்கே தான் கொண்டு வருவாங்க. ஸோ அதனால் நான் இங்கே வந்துட்டேன். ஸோ பஸ்ஸு வரட்டும், மற்ற டீட்டெயில் எல்லாமே பார்க்கலாம். ஸோ வாங்க இந்த ஒரு சூப்பரான ட்ராவலை நம்ம திருச்சி டு சென்னை ஸ்ரீ ரேணு டிராவல்ஸில் ஸ்டார்ட் பண்ணலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் இப்போ தான் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் நம்ம சேனலில் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ வாங்க கண்டினியூ பண்ணி போகலாம். ஸோ அதான் பார்த்திங்கன்னா திருச்சி சென்ட்ரல் பஸ் ஸ்டாண்டுங்க. ஸோ இந்த ரோடு பார்த்திங்கன்னா திண்டுக்கல் ரோடு. இங்கே பார்த்திங்கன்னா ஆப்போசிட்டில் முத்துராமலிங்கர் தேவர் சிலை இருக்குது. ஸோ இங்கே தான் நம்மளுடைய பஸ்ஸை கொண்டு வருவாங்க. இவங்கள பற்றி சொல்லணும்னா இவங்க சென்னை டு திருச்சி ஆப்ரேட் பண்ணுறாங்க, திருச்சி டு சென்னை ஆப்ரேட் பண்ணுறாங்க. உங்களுக்கு டே அண்ட் நைட் சர்வீஸ் கொடுக்குறாங்க. இங்கே டே சர்வீஸ் 1:30 மணிக்கு எடுத்து, ஆஃப்டர்நூன் 1:30 மணிக்கு எடுத்து உங்களுக்கு நைட்டு 8:20க்கு சென்னை போகிறாங்க. மறுபடியும் நைட்டு 11:30 மணிக்கு ஒரு சர்வீஸ் இருக்குது. அந்த சர்வீஸ் காலையில் 4:30 மணிக்கு சென்னை போகிறாங்க. இதுவும் இல்லாமல் இவங்க பார்த்திங்கன்னா திருச்சி டு பெங்களூர் ஆப்ரேட் பண்ணுறாங்க. இவங்களுடைய மெயின் ஹெட் ஆஃபீஸ் திருச்சியில் இருந்து சென்னையும் பெங்களூரும் ஆப்ரேட் பண்ணுறாங்க. ஆனால் பெங்களூர் பார்த்திங்கன்னா உங்களுக்கு நைட் சர்வீஸ் மட்டும் தான் அவைலபிள் இருக்குது. சென்னைக்கு மட்டும் தான் உங்களுக்கு டே அண்ட் நைட் சர்வீஸ் 2 தராங்க. பெங்களூருக்கு நைட் சர்வீஸ் மட்டும் தான் உங்களுக்கு தராங்க. பெங்களூர் சர்வீஸ் டைமிங் பார்த்திங்கன்னா இங்கே திருச்சியில் டெய்லி நைட்டு 11 மணிக்கு எடுத்து உங்களுக்கு அடுத்த நாள் காலையில் 6 மணிக்கு பெங்களூர் போகிறாங்க. அதே போல் பார்த்திங்கன்னா சென்னையில் உங்களுக்கு 2 சர்வீஸ் கொடுக்குறாங்க, டே அண்ட் நைட் சர்வீஸ். அதோட டைமிங் பார்த்திங்கன்னா நான் உங்களுக்கு சைடில் ஸ்க்ரீன்ஷாட்டும் போடுறேன். டைமிங் 2:30, அதுக்கப்புறம் 10:30. இந்த டைமிங்கில் சென்னையில் இருந்து திருச்சிக்கு ஆப்ரேட் பண்ணுறாங்க. ஒரு பிராண்ட் நியூ பஸ்ஸு தான் திருச்சி டு சென்னை ஆப்ரேட் பண்ணுறாங்க. இப்போ புது பஸ் எடுத்திருக்காங்க. ஸோ அந்த பிராண்ட் நியூ பஸ்ஸில் தான் நம்ம திருச்சி டு சென்னை வரைக்கும் ட்ராவல் பண்ண போகிறோங்க. 15 minutes later.
நம்மளுடைய பிராண்ட் நியூ பஸ்ஸான ஸ்ரீ ரேணு டிராவல்ஸ் வந்துடுச்சுங்க. பார்க்கவே நல்லா பலன்னு பஸ்ஸு சூப்பராக இருக்குங்க. BS6 அசோக் லைலண்ட் சேசஸ் BS6ல் ராயல் இன்ஜினியரிங் கோச் கரூரில் வந்து பில்ட் பண்ணியிருக்காங்க. அதில் வந்து பார்த்திங்கன்னா R2 ப்ரைம் மாடல். இப்போ RECயில் R2 ப்ரைம் மாடல்ன்றது ஒரு பஸ்ஸோட அந்த கோச் மாடல் வருது. அதில் பில்ட் பண்ண பஸ்ஸு. ஸோ கைஸ், நம்ம பஸ்ஸோட இன்டீரியருங்க, ஸ்ரீ ரேணு டிராவல்ஸோடைய இன்டீரியரு நல்லா கிளாஸியாக நல்லா இருக்குங்க. ஸோ ஒரு பிராண்ட் நியூ பஸ்ஸு உள்ளே வந்துட்டோடனே அந்த ஃப்ரெஷ்னஸ் வைஸு கேங் பார்த்தா இருக்கட்டும், நல்லா நீட் அண்ட் க்ளீனாக, ஏசி ஃப்ளோ எல்லாமே பக்காவாக இருக்குங்க. சூப்பராக கொடுத்துருக்காங்க. ஸோ மொத்தம் வந்து பார்த்திங்கன்னா 24 சீட்ரு, 24 ஸ்லீப்பர் வந்து கொடுத்துருக்காங்க. இந்த பஸ் ஒரு ஏசி சீட்ரு கம் ஸ்லீப்பர் பஸ்ஸுங்க. உங்களுக்கு ரெண்டுமே வந்து பார்த்தீங்கன்னா காமனாக கொடுத்துருக்காங்க. 24 சீட்ரு, 24 ஸ்லீப்பர் வந்து கொடுத்துருக்காங்க. ஒரு சூப்பரான கிளாஸியாக ஒயிட் கலரில் நல்லா பார்க்கவே நல்லா இருக்குங்க. வெளியே எக்ஸ்டீரியரும் பார்த்தீங்கன்னா ஒயிட் கலரில் கொடுத்துருக்காங்க. இன்டீரியரும் பார்த்தீங்கன்னா ஒயிட் கலரில் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த பஸ்ஸு சென்னை பஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஏசி சீட்ரு கம் ஸ்லீப்பர் பஸ்ஸுங்க. பெங்களூர் பஸ் இருக்குல்ல, திருச்சி டு பெங்களூர் போகிற பஸ்ஸு, அந்த பஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஏசி ஸ்லீப்பர் பஸ்ஸு. அது ஃபுல்லாகவே ஏசி ஸ்லீப்பர் பஸ்ஸு. நம்ம சென்னை பஸ்ஸு வந்து பார்த்தீங்கன்னா ஏசி சீட்ரு கம் ஸ்லீப்பர் பஸ்ஸுங்க. ஸோ இன்றைக்கி U12ல் நமக்கு என்னென்ன அம்யூனிட்டிஸ் கொடுத்துருக்காங்க எல்லாமே வந்து இப்போ பார்க்கலாங்க. ஸோ இந்த U12 அப்பர் பர்த்தில் என்னென்ன அம்யூனிட்டிஸ் கொடுத்துருக்காங்கன்னா, உங்களுக்கு ப்ளக் டைப்பில் சார்ஜிங் பாயிண்ட் வந்து கொடுத்துருக்காங்க. பக்கத்துலேயே வந்து பார்த்திங்கன்னா மொபைல் ஹோல்ட்ரு, நல்லா சாஞ்சிக்கிறதுக்கு ஒரு சூப்பரான பேக் ரெஸ்ட் கொடுத்துருக்காங்க. ஒரு ப்ளஃபியான பிலோ நல்லா ரெட் கலரில் வந்து கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா எலிவேட்டர் டைப்லேயே வந்து பிலோ வந்துடுது. ப்ளஸ் அடிஷ்னலாகவும் நமக்கு ரேணு ட்ராவல்ஸில் இருந்து பிலோ வந்து கொடுத்துட்றாங்க. ப்ளஸ் நல்லா ஒரு குஷின் டைப் பெட்டுங்க, ஒயிட் ஸ்ப்ரெட் போட்ட ஒரு குஷின் டைப் பெட்டு கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் நீங்கள் ட்ராவல் பண்ணுறீங்கன்னா உங்களுடைய செப்பல்ஸ் எல்லாம் கழட்டி வச்சுட்டு ட்ராவல் பண்ணுங்கள். ஏன்னா ஒயிட் ஸ்ப்ரெட்டுங்க, ஒரு சின்ன கரைப்பட்டாலும் போகாது. ஸோ அதனால் நம்ம தான் வந்து ட்ராவல் பண்ணும்போது கேர்ஃபுல்லாக பார்த்துக்கணுங்க. ஸோ அதுக்கப்புறம் லக்கேஜ் ஹோல்டரு, உள்ளே வந்து வாட்டர் பாட்டில் ஹோல்டரு இதெல்லாம் கொடுத்துருக்காங்க. மேலே வந்து அட்ஜஸ்டபிள் ஏசி வந்துட்டு நம்ம தலைக்கு நேராக வந்து பார்த்தீங்கன்னா ஏசி வந்துட்டு 360 டிகிரி ரொட்டேட் டைப் ஏசி வந்துட்டு பக்கத்துலேயே ரீடிங் லைட்டு இதெல்லாம் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இதான் வந்து U12 உங்களுக்கு சிங்கிள் அப்பரில் இருக்கக்கூடிய அம்யூனிட்டிஸ்ங்க.
ஸோ நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா சீட்டில் உட்காந்து சீட்டில் என்னென்ன அம்யூனிட்டிஸ் கொடுத்துருக்காங்க எல்லாமே வந்து இப்போ பார்த்துடலாங்களா. ஃபஸ்ட்டு வந்து சீட்டோட ரெக்ளைனிங் பொசிஷன் பார்க்கலாங்க. சூப்பராக சாஞ்சிக்க முடியுது, பக்காவாக இருக்குங்க. ஸோ இந்த இடத்துல சைடில் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு கை பிடிக்கிற ஹேம்ரெஸ்ட் வந்து நமக்கு கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு தலைக்கு நேராக வந்து பார்த்தீங்கன்னா ரீடிங் லைட்டு பக்காவாக ஒர்க் ஆகுது. 360 டிகிரி ரொட்டேட் டைப் ஏசி ஈவெண்ட்டு வந்து கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா வாட்டர் பாட்டில் ஹோல்டரு, இந்த இடத்துல மேக்சின் பவுச்சு, அட்ஜஸ்டபிள் ஃபுட் ரெஸ்டர் இதெல்லாம் வந்து நமக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ சார்ஜிங் பாயிண்ட் வந்து பார்த்தீங்கன்னா சைடில் கொடுத்துருக்காங்க. 2 பேருக்கும் சேர்த்து யூஎஸ்பி டைப்பில் சார்ஜிங் பாயிண்ட் உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. ஒரு சூப்பரான இன்டீரியராக கொடுத்துருக்காங்க. ஸ்ட்ரிப் லைட் எல்லாமே பக்காவாக இருக்குங்க. 10க்கு அவுட் ஆஃப் 10 தாராளமாக தரலாம். ஸோ இன்றைக்கி ட்ராவல் எப்படி இருக்குது எல்லாமே பார்க்கலாங்க. இங்கேருந்து டைமிங் 1:30 மணிக்கு எடுத்து நைட்டு 8:20க்கு வந்து சென்னை வந்து போகிறாங்க. ரூட் எல்லாமே நான் போக போக உங்களுக்கு வந்து சொல்கிறேங்க. ஸோ டைம் வந்து பார்த்திங்கன்னா கரெக்டாக மதியானம் 1 மணிங்க. நம்மளுடைய ஃபஸ்ட்டு போர்டிங்கை நோக்கி நம்ம கிளம்பிட்டோம். கரெக்டாக வந்து திருச்சி சென்ட்ரல் பஸ் ஸ்டாண்டு. ஸோ அங்கே தான் வந்து ஃபஸ்ட்டு போர்டிங் ஸ்டார்ட் ஆகும். ஸோ மதியானம் 1 மணிங்க. ஸோ ஃபஸ்ட்டு போர்டிங் வந்தாச்சு. ஃபஸ்ட்டு போர்டிங் வந்து பார்த்திங்கன்னா திருச்சி சென்ட்ரல் பஸ் ஸ்டாண்டில் தாங்க போர்டிங் ஸ்டார்ட் ஆகுது. திருச்சி சென்ட்ரல் பஸ் ஸ்டாண்டில் ஸ்டார்ட் ஆகி செகண்ட் போர்டிங் வந்து சத்திரம் பஸ் ஸ்டாண்டு, அதுக்கப்புறம் வந்து நம்பர் 1 டோல்கேட்டு, சமயபுரம், பெரம்பலூர், அது வழியாக அப்படியே லாஸ்ட் வந்து விக்கிரவாண்டி வரைக்கும் உங்களுக்கு போர்டிங் வந்து கொடுத்துருக்காங்க. அது என்னென்ன போர்டிங்குன்றது சைடில் வந்து ஸ்க்ரீன்ஷாட் நான் உங்களுக்கு போடுறேன். ஸோ ட்ராப்பிங் வந்து பார்த்தீங்கன்னா செங்கல்பட்டு டோலில் இருந்து ஸ்டார்ட் ஆகுதுங்க. செங்கல்பட்டு டோலில் இருந்து ஸ்டார்ட் ஆகி அதுக்கப்புறம் எஸ்பி கோயில், சிங்கப்பெருமாள் கோயில், கூடுவாஞ்சேரி, கிளாம்பாக்கம் வந்து இங்கே திருச்சியில் இருந்து போகும்போது உங்களுக்கு வந்து கிளாம்பாக்கம் உள்ளே போக மாட்டாங்க, வெளியே வந்து இறக்கி விட்ருவாங்க. அதுக்கப்புறம் பெருங்கலத்தூர், மதுரவாயல் டோலு, கோயம்பேடு. ஆனால் உங்களுக்கு கிளாம்பாக்கம் வரைக்கும் தான் பஸ்ஸஸ் வந்து போகும். அதுக்கப்புறம் கிளாம்பாக்கம் டு கோயம்பேடு வந்து பார்த்தீங்கன்னா வேன் பிக்கப் வச்சுருக்காங்க. வேன் பிக்கப் மூலிமா உங்களை ட்ராப் பண்ணிவிடுவாங்க. ஏன்னா உங்களுக்கே தெரியும் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா சிட்டிக்குள்ளே வந்து ஆம்னி பஸ் வரக்கூடாது சொல்லியிருக்காங்கல்ல. ஸோ அதனால் அந்த ரூல்ஸை கரெக்டாக ஃபாலோ பண்ணி வேன் பிக்கப் மூலிமா வந்து ட்ராப் பண்ணுறாங்க. ஸோ நம்ம பஸ்ஸு போகிற ரூட்டு சொல்லிடுறாங்க. ரூட்டு ஆல்ரெடி எல்லாருக்கும் தெரிஞ்ச ரூட்டு தான். திருச்சியில் இருந்து சென்னை, பெரம்பலூர், விழுப்புரம் வழியாக உங்களுக்கு சென்னை போவாங்க. ஸோ இந்த ரூட் தான் வந்து நம்ம பஸ்ஸு போகிற ரூட்டு. ஸோ நம்ம பஸ்ஸோட ஃப்ரண்ட் டேஷ்போர்டுங்க அசோக் லைலண்ட் சேசிஸ் BS6ங்க. புது பஸ்ஸுனால கம்பெனியில் கொடுக்கும்போதே உங்களுக்கு 80 லாக் பண்ணி தான் கொடுப்பாங்க. அதே போல் REC ராயல் இன்ஜினியரிங் கோச் கரூரில் வந்து பில்ட் பண்ணியிருக்காங்க. ராயல் இன்ஜினியரிங் கோச்சிலே வந்து இப்போ வந்த வெர்ஷன் R2 ப்ரைம் மாடலில் வந்து பில்ட் பண்ண பஸ்ஸுங்க. ஸோ ஃப்ரண்ட் டேஷ்போர்டு நல்லா இருக்குல்ல. வெயிலுக்கு முடியலங்க, சரியான வெயில் திருச்சியில். ஆனால் பஸ்ஸுக்குள்ளே ஏசி போட்டு அந்த ஏசியோட ஃப்ளோலாம் வந்து பார்த்திங்கன்னா செம சில்லுன்னு நல்லா கூலிங்காக நல்லா இருக்குங்க. ஸோ நல்லா சூப்பராக இருக்குது, எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. அவ்வளோ ஒரு சூப்பராக நீட் அண்ட் க்ளீனாக கொடுத்துருக்காங்க. ஸோ இன்னும் நான் ஸ்கர்டன்ஸ் உங்களுக்கு எல்லாமே சொன்னேன்னா ஸ்கர்டன்ஸ் வந்து பார்த்திங்கன்னா நல்லா நீட் அண்ட் க்ளீனாக அதுவும் சூப்பராகவே கொடுத்துருக்காங்க. மேட்சிங்காக கோல்டு கலரில் உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ டே டைம்லேயே லைட் செட்டிங்கில் பார்க்க பஸ்ஸு நல்லா சூப்பராக கிளாஸியாக நல்லா இருக்குங்க. இன்னும் நைட் டைம் பார்த்திங்கன்னா அது இன்னும் வேறு லெவலாக இருக்கும். நான் நைட் டைம் உங்களுக்கு காட்டுறேன். நைட் டைம் வந்து பார்த்திங்கன்னா அந்த ஸ்ட்ரிப் லைட்லாம் போட்டோன்னா, வெளியே வந்து பார்த்திங்கன்னா ஸ்ட்ரிப் லைட்லாம் போட்டோன்னா பஸ்ஸு பார்க்க இன்னும் சூப்பராக கிளாஸியாக நல்லா இருக்குங்க. ஸோ அதை நைட் டைம் நம்ம பார்க்கலாம். அது நைட்டு சென்னை போயிட்டோன்னே அந்த லைட் செட்டிங்லாம் டிரைவர் என்னென்ன போட சொல்லி நான் அது ஒரு ஷார்ட்ஸாக உங்களுக்கு எடுத்து ஆட் பண்ணுறேன். ஸோ அதே போல் வந்து பார்த்திங்கன்னா திருச்சி டு சென்னை எடுத்துக்கிட்டிங்கன்னா ஒரு சில ஆம்னி பஸ்ஸஸ் தான் வந்து இந்த திருச்சி டு சென்னை வந்து ஓட்டுறாங்க. எல்லா பஸ்ஸும் வந்து பார்த்திங்கன்னா மதுரை, திருநெல்வேலி அந்த ரூட்டில் இருந்து திருச்சி வழியாக போகும். ஸோ அதே போல் இந்த ரூட்டில் இந்த திருச்சி டு சென்னை ரூட்டில் ஒரு நல்ல ரேட்டிங் வாங்கின வண்டிங்க ஸ்ரீ ரேணு ட்ராவல்ஸு. நல்ல ரெட் பஸ்ஸில் ஒரு நல்ல ரேட்டிங் வாங்கின வண்டி. ஏன்னா இந்த ரூட்டில் டெடிக்கேட்டடாக ஆப்ரேட் பண்ணுறாங்க. திருச்சி டு சென்னை, சென்னை டு திருச்சியில் ஒரு டெடிக்கேட்டடாக ஆப்ரேட் பண்ணுறாங்க இவங்க. ஸோ இன்றைக்கி நான் ட்ராவல் பண்ணுறது U13ங்க. சிங்கிள் அப்பரில் தான் புக் பண்ணியிருக்கேன் நான். ஸோ இன்றைக்கி திருச்சி டு சென்னை நான் இதில் தான் வந்து ட்ராவல் பண்ணுறேன்.
ஸோ திருச்சி டு சென்னை நம்ம நிறையா வாட்டி வந்து கேபின் உட்காந்து பண்ணியிருக்கோம். பட் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்ச நேரம் கேபின் எடுத்துட்டு தான் என்னுடைய பர்த்தில் வந்து நான் உட்காருவேன். ஸோ இங்கேருந்து திருச்சி சென்ட்ரல் பஸ் ஸ்டாண்டில் இருந்து டிபார்ட் ஆகிட்டோன்னே நம்ம வந்து கொஞ்ச நேரம் கேபின் எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் வரலாம். ஸோ மேலே வந்து பார்த்திங்கன்னா ஸ்ரீ ரேணும் போட்டு கீழே வந்து அவங்களுடைய ஃபோன் நம்பரும் வந்து கொடுத்துருக்காங்க. நான் இது ஃபஸ்ட் டைம் பார்க்குறேங்க. எந்த ட்ராவல்ஸ்லேயும் வந்து இது மாதிரி பார்த்ததில்ல. ஃபோன் நம்பர் வந்து வெளியே கொடுப்பாங்க, பட் பஸ்ஸுக்குள்ளே கொடுக்க மாட்டாங்க. இவங்க வந்து பார்த்திங்கன்னா ஸ்ரீ ரேணு போட்டு சீட் நம்பர் அந்த U10, U11, U12, L12 கொடுத்துட்டு அது கீழே வந்து ஃபோன் நம்பரும் கொடுத்துருக்காங்க உங்களுக்கு. ஸோ அதே போல் வந்து பார்த்திங்கன்னா டே டைமில் வந்து உங்களுக்கு பிளாங்கெட் வந்து கொடுக்க மாட்டாங்க. ஸோ அதாவது டே டைமில் நீங்கள் ட்ராவல் பண்ணுறீங்கன்னா உங்களுக்கு வந்து உங்களுடைய பர்த்தில் வந்து பிளாங்கெட் இருக்காது. ஸோ நீங்கள் கேட்டால் உங்களுக்கு கொடுப்பாங்க. நீங்கள் பிளாங்கெட் வேணும், டே டைமில் நீங்கள் ட்ராவல் பண்ணுறீங்கன்னா உங்களுக்கு பிளாங்கெட் வேணும் கேட்டிங்கன்னா உங்களுக்கு பிளாங்கெட் வந்து கொடுப்பாங்க. அப்படி இல்லைன்னா உங்களுக்கு நைட் சர்வீஸ் ஆப்ரேட் பண்ணும்போது எல்லா பர்த்லேயும் வந்து பிளாங்கெட் இருக்கும். டே டைமில் மட்டும் பிளாங்கெட் இருக்காது. நீங்கள் கேட்டிங்கன்னா உங்களுக்கு கொடுப்பாங்க. ஸோ ஷார்ப்பாக வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 5 மினிட்ஸ் பிஃபோரே வந்து பார்த்தீங்கன்னா திருச்சி சென்ட்ரல் பஸ் ஸ்டாண்டில் இருந்து டிபார்ட் ஆகிட்டோங்க. திருச்சியில் இருக்கக்கூடிய செகண்ட் போர்டிங்க்கு இப்போ நம்ம போயிட்டுருக்கோம். ஸோ இதுவும் வந்து பார்த்திங்கன்னா சென்ட்ரல் பஸ் ஸ்டாண்டில் தாங்க வரும். ஸோ அங்கேருந்து ஒரு 1 கிலோமீட்டர் நடந்து வந்தீங்கன்னா இந்த போர்டிங்கும் இருக்குது. ஸோ சென்ட்ரல் பஸ் ஸ்டாண்ட்லேயே உங்களுக்கு 2 போர்டிங் கொடுக்குறாங்க. ஒன்று பஸ் ஸ்டாண்டு பக்கத்தில், இன்னொன்று வந்து ஒரு 1 கிலோமீட்டர் தள்ளி வந்தால் இந்த இடத்துல ஒரு போர்டிங் கொடுக்குறாங்க. இந்த ரோடு வந்து பார்த்திங்கன்னா ரயில்வே ஸ்டேஷன் ரோடுங்க. ஸோ அங்கே வந்து பார்த்திங்கன்னா தேசிய கொடி இருக்குல்ல, அதுதான் வந்து திருச்சியோடைய ரயில்வே ஸ்டேஷனு. அந்த ரோட்டில் இருக்கக்கூடிய இன்னொன்று போர்டிங்கு இது. ஸோ என்னுடைய பர்த்தில் வந்து நான் உட்காந்துட்டேங்க. U13 அப்பர் 13 தான் நான் வந்து புக் பண்ணியிருக்கேன். நல்லா ஏசி ஃப்ளோவில் நல்லா பக்காவாக வருதுங்க. ஸோ ஹைட்டு வந்து பார்த்திங்கன்னா நமக்கு இவ்வளோ இது இருக்குது. லெக் ஸ்பேஸும் வந்து பார்த்திங்கன்னா நல்லா நீட்டிக்க முடியுதுங்க. நல்லா கம்ஃபர்டபுளாக தான் இருக்குது உங்களுக்கு. ஒன்ஸ் போர்டிங் எல்லாமே முடிஞ்சிட்டோன்னே நம்மளுடைய கேபினை வந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணலாங்க. ஏன்னா இப்போ போர்டிங் இருக்கனால முன்னாடி வந்து என்னால் உட்கார முடியல. ஸோ போர்டிங் முடிஞ்சிட்டாங்கன்னா பைபாஸ் போயிட்டோன்னே என்னோடய கேபினை வந்து நான் ஸ்டார்ட் பண்ணுறேன். ஸோ கைஸ், இன்றைக்கான டிக்கெட் ஃபேர் பார்த்துடலாம். நான் திருச்சி டு சென்னை வரைக்கும் ட்ராவல் பண்ணுறேங்க. ஸோ இதில் என்னுடைய டிக்கெட் ஃபேர் வந்து பார்த்திங்கன்னா 750ங்க. இந்த சைடு சிங்கிள் அப்பர் வந்து 750. நான் வந்து இவங்களுடைய வெப்சைட்டில் புக் பண்ணேங்க. நீங்கள் புக் பண்ணுறதா இருந்தாலும் இவங்களுடைய வெப்சைட்டில் புக் பண்ணுங்கள். உங்களுக்கு டிஸ்கவுண்ட்டு எல்லாமே இருக்கும். நீங்கள் ரெட் பஸ்ஸில் புக் பண்ணுறதுக்கு பதிலாக இவங்களுடைய வெப்சைட்டில் பண்ணுங்கள். ஒரு நல்ல ஆப்ஷனாக இருக்கும். ஆனால் இந்த டிக்கெட் ஃபேர் ஒரே டிக்கெட் ஃபேராக இருக்காதுங்க. உங்களுக்கு வீக்கெண்டு ஒரு டிக்கெட் ஃபேர் வச்சுருப்பாங்க, வீக் டேஸில் ஒரு டிக்கெட் ஃபேர் இருக்கும். டிக்கெட் ஃபேர் ஆம்னி பஸ் பொறுத்த வரைக்கும் டிக்கெட் ஃபேர் இன்க்ரீஸ் ஆகும், ஏற்றம் இறக்கம் எல்லாமே இருக்கும். 1 hour later.
ஸோ கைஸ் டைம் கரெக்டாக 3 மணிங்க. பெரம்பலூர் வந்திருக்கோம். பெரம்பலூர் பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா சிட்டிக்குள்ளெல்லாம் போக மாட்டாங்க. இந்த பிரிட்ஜு கீழே, பைபாஸ் பிரிட்ஜு கீழே வந்து போட் பண்ணிப்பாங்க. நீங்கள் இங்கே புக் பண்ணுறீங்கன்னா டிக்கெட்டு இங்கே வந்து இந்த பைபாஸ் கீழே தான் நீங்கள் வந்து பஸ்ஸில் வந்து போட் பண்ணுற மாதிரி இருக்கும். நான் கேபின் வந்து பார்த்திங்கன்னா திருச்சி தாண்டிட்டோன்னே, சிட்டி தாண்டிட்டோன்னே ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ இங்கேருந்து கொஞ்சம் கேபின் பண்ணலான்னு சொல்லி கேபினில் உட்காந்து இப்போ பண்ணிகிட்ருக்கேன். ஸோ வாங்க தொடர்ந்து ரைடை கண்டினியூ பண்ணி போகலாம். ஸோ கைஸ் கீழே ஒரு ரோடு போதில்ல, அதுதான் டுவர்ட்ஸ் உங்களுக்கு சேலம் போகிற ரோடுங்க. கோயம்புத்தூர் வண்டி எல்லாமே அந்த ரோட்டில் தான் போகும். சேலம் போய் அப்படியே உங்களுக்கு கோயம்புத்தூர் போயிடும். ஸோ டைம் கரெக்டாக 4:20ங்க, 4:20. ஒரு பயோ பிரேக் ஒன்று விட்டுருக்காங்க. கரெக்டாக வந்து பார்த்திங்கன்னா செங்குறிச்சி டோல் இன்னும் வரலங்க. செங்குறிச்சி டோல் கேட்டுக்கு ஒரு 100 மீட்டருக்கு முன்னாடி ஹோட்டல் ஆச்சாரியா வெஜ், ஹோட்டல் ஆச்சாரியா வெஜ். ஸோ இந்த இடத்துல வந்து விட்டுருக்காங்க. ஸோ ரைடு பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா சூப்பராக இருந்துச்சுங்க. ஸோ செமையாக என்ஜாய் பண்ண. திருச்சி அவுட்ரு தாண்டி ஆரம்பித்ததுங்க. உள்ளே போல் அப்படியே கேபின்லேயே உட்காந்து கேபினில் டிரைவர் அண்ணாட்ட ஜாலியாக பேசிவிட்டு கேபின் நல்லா என்ஜாய் பண்ணேன். சூப்பராக ஓட்டினார். வண்டி 80 லாக்குங்க. அந்த 80 வச்சு சூப்பராக ஓட்டிகிட்டு வந்தார். ஸோ மதியானம் வேறு சாப்பிடலைங்களா. ஸோ இப்போ போய் சாப்பிட்டு இதுக்கு மேலே போய் ரெஸ்ட் எடுக்க வேண்டியதான். ஸோ இதுக்கு மேலே கேபின் பண்ண மாட்டேன், ஏன்னா ஆல்மோஸ்ட் நிறையா பண்ணியாச்சு. இதுக்கு மேலே வந்து பார்த்திங்கன்னா சாப்பிட்டு நல்ல ஒரு சூப்பரான தூங்க வேண்டியதுதான். ஸோ பார்த்துருப்பீங்க, மைக்கில் அனௌன்ஸ் பண்ணாங்க பார்த்தீங்களா, உங்களுக்கு வந்து ரெஸ்ட் ரூம் பிரேக் வருது. ஸோ வண்டி ஒரு 10 நிமிஷம் நிற்கும். டீ சாப்பிட்றவங்க சாப்பிட்டு வந்துடுங்க. ஸோ இதுக்கப்புறம் நான் ஸ்டாப்பு. நீங்கள் சென்னையில் தான் வந்து எங்கே ட்ராப்பிங் கொடுத்துருக்கீங்களோ அங்கே இறங்குற மாதிரி இருக்குன்னு மைக்கில் இப்போ வர பஸ் எல்லாமே அந்த மைக் யூஸ் பண்ணிக்கிறாங்க. இது ஒரு நல்ல ஒரு அட்வான்டேஜாக இருக்குங்க. ஸோ சாப்பிட்டு மீதியை கண்டினியூ பண்ணுறேன். ஸோ வாங்க உள்ளே போகலாம். ஆல்ரெடி இந்த ஹோட்டலுக்கு நிறைய வாட்டி வந்திருக்கேங்க. டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும், ஒரு ஹைஜீனிக்காக தான் இருக்கும். ஸோ வாங்க உள்ளே போகலாம். ஸோ ஹோட்டலில் வந்து உட்காந்துட்டேங்க. தோசை ஆர்டர் பண்ணியிருக்கேன், இன்னும் வரல, வந்துட்டோன்னே சாப்பிட்லாம். ஸோ இந்த இடத்துல ஒரு சில இன்ஃபர்மேஷன் பார்த்துடலாங்க. ஸோ இவங்க வந்து பார்த்திங்கன்னா சென்னை டு திருச்சி நைட் சர்வீஸ் உங்களுக்கு கொடுக்குறாங்க. நைட் சர்வீஸ் கொடுக்குறது உங்களுக்கு சிட்டிக்குள்ளே வந்து உங்களுக்கு போர்டிங் கொடுத்துருக்காங்க. இப்போ சென்னையில் இருந்து கோயம்பேடில் இருந்து நீங்கள்
மதுரவாயில் போரூர் டோல் கிளாம்பாக்கம் வழியாக போகிறீங்கன்னா அதுக்கு பஸ்ஸு மூலிமா உங்களை பிக் பண்ணிப்பாங்க. இதே நீங்கள் வந்து சிட்டிக்குள்ளே வடபழனி, அசோக் பில்லரு, அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா கிண்டி, தாம்பரம் இதெல்லாம் வந்து நீங்கள் டிக்கெட் புக் பண்ணுறீங்கன்னா உங்களுக்கு வேன் பிக்கப் வச்சுருக்காங்க. நீங்கள் வேன் பிக்கப் மூலிமா போயிருக்கலாம். ஸோ அதோட ஸ்க்ரீன்ஷாட்டு நான் சைட்டில் வந்து உங்களுக்கு போடுறேன், பார்த்துக்கோங்க. ஸோ என்னென்ன போர்டிங், என்னென்ன டைமிங் எல்லாமே வந்து உங்களுக்கு ஸ்க்ரீன்ஷாட் போடுறேன். ஸோ பார்த்துக்கோங்க. ஒரு நல்ல ஆப்ஷன் தான் வந்து கொடுக்குறாங்க சென்னை டு திருச்சியில். ஸோ நல்லபடியாக போயிட்டு லஞ்சு சாப்பிட்டு வந்தாச்சுங்க. இது ஈவினிங் ஸ்நாக்ஸ் டைமு, பட் நான் லஞ்சு சாப்பிடல. அதனால் எனக்கு இது வந்து லஞ்ச் டைம் தாங்க. ஸோ பஜ்ஜி வாங்கி சாப்பிட்ருப்பேன். பஜ்ஜி மட்டும் தான் உங்களுக்கு காமிச்சிருப்பேன். பட் பஜ்ஜி, தோசை, அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா சில்லி, ஒரு வெட்டியாச்சு. சரியான பசிங்க. ஸோ அதனால் நல்லா சாப்பிட்டேன். ஸோ இதுக்கு மேலே வந்து கேபின் இல்லைல்ல. ஸோ அந்த டோல்கேட், செங்குறிச்சி டோல்கேட் தாண்டிட்டேன்னா அதுக்கப்புறம் உள்ளே போய் ரெஸ்ட் எடுக்க வேண்டியதான். ஸோ வாங்க ஈவினிங் என்ன டைமிங் போகிறாங்க எல்லாமே வந்து பார்க்கலாம். டிரைவர் என்ன ஸ்டார்ட் பண்ணிட்டாரு. ஸோ வாங்க கண்டினியூ பண்ணி போகலாம். இங்கே பார்த்தீங்கன்னா மதுரை கிங்கு குமரன் வந்துட்டாங்க, ஸ்ரீ குமரன். அந்த வண்டி பார்த்தீங்கன்னா மதுரையில் இருந்து சென்னை போகிற வண்டி. நம்ம வண்டி வந்து பார்த்திங்கன்னா திருச்சி டு சென்னை போகிற வண்டி. ஷார்ப் 8:20க்கு நம்ம வந்து பார்த்திங்கன்னா கோயம்பேடு மெட்ரோ கிட்ட வந்துட்டோங்க. ஸோ இங்கே கரெக்டாக அந்த சிக்னல் இருக்குல்ல, சிக்னலில் இருந்து லெஃப்ட் எடுத்து இந்த மெட்ரோ கிட்டே இறக்கி விட்டாங்க. இன்னும் கொஞ்சம் முன்னாடியே வந்திருப்பாங்க, பட் வந்து பார்த்திங்கன்னா டிராஃபிக்னால நமக்கு வந்து லேட் ஆகிடுச்சிங்க. ஸோ நான் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் முன்னாடி போயிட்டோன்னே உங்களுக்கு என் கார்டு தரேன். ஸோ மக்களே, ஃபைனலி நம்ம வந்து பார்த்திங்கன்னா சென்னை வந்து ரீச் பண்ணிட்டோங்க. பஸ்லேயே வச்சு என்னுடைய என் கார்டை நான் முடிக்கலான் இருக்கேன். வெளியே வந்து பார்த்திங்கன்னா லைட்டோட அந்த வெளிச்சம் இல்லைங்க. ஸோ அதனால் வந்து பஸ்ஸுக்குள்ளே நமக்கு நல்லா சூப்பராக லைட் செட்டிங்கோடு இருக்குது. ஸோ அதனால் பஸ்ஸிலே முடிச்சிடலான் இருக்கேன். ஓவரால் எனக்கு ஜேர்னி ரொம்ப பிடிச்சிருந்துச்சிங்க. ஒரு சூப்பரான சர்வீஸ் கொடுத்துட்ருக்காங்க ஸ்ரீ ரேணு ட்ராவல்ஸு. சென்னை டு திருச்சி, திருச்சி டு சென்னை கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். ஸோ நைட் சர்வீஸ்லாம் நீங்கள் வந்து சென்னையில் இருந்து புக் பண்ணுறீங்க, சிட்டியில் வந்து வடபழனி, கிண்டி, அசோக் பில்லரு இங்கெல்லாம் வந்து புக் பண்ணுறீங்கன்னா உங்களை அழகாக வேன் பிக்கப் மூலிமா கூட்டிகிட்டு போய் பஸ்ஸுக்கிட்டே வந்து விட்டுருவாங்க. ஸோ பட்ஜெட்டாக நீங்கள் வந்து சீட்டில் வந்து ட்ராவல் பண்ணணும். இந்த சீட்டில் ட்ராவல் பண்ணணுன்னா நார்மல் டேஸில் உங்ககிட்ட ஒரு 550 ருபீஸ் இருந்தால் போதுங்க. ஜம்முன்னு நீங்கள் இதிலே ட்ராவல் பண்ணலாம். உங்களுக்கு வந்து ஸ்லீப்பரில் நீங்கள் நார்மல் டேஸில் ட்ராவல் பண்ணுறீங்கன்னா ஒரு 700 இருந்து 800 வரைக்கும் வருங்க. ஸோ மற்றபடி ஒரு சூப்பரான சர்வீஸாக இருந்துச்சு. உங்களுக்கு சொல்ல வேண்டிய இன்ஃபர்மேஷன் எல்லாம் vlogல டீட்டெயிலாக சொல்லியிருப்பேன். ஓகே கைஸ், இந்த vlog இதோட நான் முடிச்சுக்கிறேன். இந்த vlog பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. என்னோட ரேட்டிங் 10க்கு அவுட் ஆஃப் 9.9 தாராளமாக தருவாங்க. ஒரு சூப்பர் லக்ஸரியஸான சர்வீஸை வந்து சென்னை டு திருச்சியில் வந்து நம்மளுடைய ஸ்ரீ ரேணு ட்ராவல்ஸ் வந்து கொடுக்குறாங்க. கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். ட்ரை பண்ணிவிட்டு கமெண்ட்டில் எப்படி இருக்குன்றது எனக்கு சொல்லுங்கள், நானும் தெரிஞ்சுக்கிறேன். ஓகே கைஸ், டாடா.